கோவையில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு திரட்டும் வகையில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வஉசி மைதானத்தில் திரண்டிருக்கின்றனர். அங்கிருக்கும் சூழல் குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். கோவை வஉசி மைதானத்தில் இப்ப தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி, திரளாக இங்கு இளைஞர்கள் கூடியிருக்கிற நம்மளால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 12 மணி அளவில் இருந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக இங்கு ஏராளமான இளைஞர்கள் வந்தவண்ணம் இருக்காங்க, இங்கே குழுமிய வண்ணம் இருக்காங்க. இவர்கள் என்ன கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னால், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடியவர்களை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் இங்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குழுமியிருக்காங்க. இன்னும் ஏராளமான இளைஞர்கள் இப்பகுதிக்கு வருவார்கள் என்று இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கை வலுவாக இவர்கள் வலியுறுத்துவதெல்லாம் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுக்கு தேவை, பீட்ட அமைப்பை தடை செய்ய வேண்டும், அலங்காநல்லூர் கைது செய்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியிருக்காங்க. அதாவது அமைதியான முறையில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததை இவங்க வலுவாக கண்டிக்கிறாங்க. இப்போ இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்மளே பேசலாம். நீங்க சொல்லுங்க, இந்த போராட்டத்தை எதுக்காக நடத்திட்டு இருக்கீங்க? மதுரையில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கே பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்கள வெளியே விடணும், எங்கள் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை நடத்தணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இங்கே ஏராளமான இளைஞர்கள் குழுமி இருக்கீங்க, இன்னும் அதிகப்படியான இளைஞர்களுக்கு வருவாங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கண்டிப்பாக இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான் இது இப்போ ஆரம்பிக்கிறக்கா இது நாங்கள் பண்ணோம். சட்டக்கல்லூரி மாணவர்கள் நாங்கள் வெறும் 5 மாணவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வெறும் 5 மாணவர்கள் தான் வந்தோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல 500 மாணவர்களுக்கு மேலே கூடியிருக்கிறாங்க. இதில் எந்த விதமான அமைப்பு இயக்கங்கள் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல சட்டக்கல்லூரி மாணவர்களான நாங்கள் அத்தனை பேர் இறங்கணும். இந்த இடத்துல தமிழர்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய யாருமே தமிழர்கள் மற்றும் காளையர்களாக இங்கே நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு உணர்வே எங்களுடைய ஒரு உயிர். இதை எங்களுடைய தலைமுறையிலே அழிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது வருங்கால தலைமுறைகளுக்கு அது என்னன்னு கூட தெரியாமல் போயிடும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஒரு மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு ஒன்று சேர்ந்து இதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நேற்று அலங்காநல்லூரில் பார்த்தீங்கன்னா, மதுரையில் அலங்காநல்லூரில் அத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டது இல்லாமல் இப்போ அவங்களுக்கான சரியான அடிப்படை வசதிகளை அவங்களுக்கு கொடுக்கணும். உணவு, தண்ணீர்ல இருந்து அது எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் மூலியமாக எங்களுக்கு தெரிய வருது. கண்டிப்பாக இந்த போராட்டம் கண்டிப்பாக இது தொடர்ந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல ஒண்ணே கண்டிப்பாக இதுக்கு மத்திய மாநில அரசு இதுக்கு ஒரு நடைமுறை எடுக்கணும். அது வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய யாருமே போற மாதிரி இல்லை. கண்டிப்பா இங்கேயே இருப்போம், ஆர்ப்பாட்டத்திலே இருப்போம். நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடியவர்களை கைது செய்து உடனே விடுதலை செய்யும் வரையும், ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டில் நடத்தும் வரையும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் களையப்போவதில்லை என்று அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தொடர்ந்து இங்க இந்த பகுதியில் வஉசி மைதானத்தில் தொடர்ந்து இளைஞர்கள் வந்தமனம் இருக்காங்க. இதுல இளம் பெண்களும் கலந்துருக்காங்க, சிறுவர் சிறுமிகளும் கலந்துருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பல்வேறு இளைஞர்கள் வஉசி மைதானத்தில் குழுமி இருக்கிறது. அதே போல இவர்களை சுற்றி இப்போ போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. தற்பொழுது இங்கே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் குழுமி இருக்காங்க. அதனால தொடர்ந்து இந்த போராட்டமும் தீவிரமடையும் என்றே சொல்லப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுரேஷ்குமார்.